ஆளுநரை முறைகேடாக பயன்படுத்தி அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் இன்னைக்கு விஜய் அவர்கள் பதவிக்கு வருவதை ஆணமுட்டும் தடுத்து வருகிறார்கள். எய்தவன் அமித்ஷா நரேந்திர மோடி தான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுநர்களும் பாஜகவின் ஆளுநர்கள் தான். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருன்னு அவருக்கு தெரியாதா? எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ரிசல்ட் எல்லாம் அவர் கையில தானே கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் மிக நல்ல முறையில மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம் என்று சொல்லி 5 சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆதரவு கொடுப்பது, ஆட்சியில் பங்கெடுப்பது என. ஆனா பதவி மோகம், பதவி ஆசை என்பது எப்படி மற்ற கட்சிகளை, மற்ற நபர்களை பிடித்து ஆட்டுகிறது என்பதை அமித்ஷாவின் அடிமை எடப்பாடின்னு சொல்லி, தமிழ்நாட்டின் துரோகி எடப்பாடின்னு சொல்லி ஆண்டு கணக்கிலே பேசி வந்த திமுகவினர் விஜய் என்பவர் வந்துவிடக் கூடாது, ஆட்சியில் அமர்ந்து விடக்கூடாது என்பதற்காக 2 எம்எல்ஏ இருக்கிற ஒரு கட்சிக்கு, அதுவும் திருமாவளவன் இப்ப எம்பியா இருக்காரு, இஸ் நாட் ஈவன் எம்எல்ஏ, அவரை முதல்வர் ஆக்குறோம்னா இவரும் வாயை பொழந்துக்கிட்டு கவர்னர் ஆட்சி, ஆளுநர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி என்ற பேர்ல அமித்ஷா ஆட்சி நடக்க போகுது. அதுக்குதான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் டோக்கன் கொடுத்து 20 ரூபாய் டோக்கன், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதை கொடுத்தா 20,000 கிடைக்கும் நம்ப வச்சு ஏமாத்தினால இந்த எல்லாம் குதிரை பேரத்தை பத்தியும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.